ஒரு வரியில சொல்லணும்னா இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் என் வாழ்க்கையில மிச்சம் இருந்துச்சு. 100 பேருக்கு என்னால சோறு போட முடியும், நான் நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சமடைஞ்சு அவங்களுடைய ராசியிலே வராங்க. இந்த 12 ராசியிலே ஒரு மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள். அப்ப ராசியில குரு வரும்பொழுது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது கடகராசிக்கு. இந்த குருச்சந்திர யோகம் இருந்துச்சுன்னா அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கடந்த 4 வருடத்தில் எதையெல்லாம் இவர்கள் இழந்தார்களோ அது அத்தனையும் இவர்களை தேடி வரும். நான் நினைச்சதுக்கு பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பும், வீடு வாங்கக்கூடிய அமைப்பும், ஒரு சென்ட் நிலமாவது அவன் பேர்ல பதிவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்காரு. கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அது இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவாக குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். சார், கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? கடந்த ஒரு 3 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் சரிதான், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்துடாதா, நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு திருப்பம் நடந்துடாதான்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசி கடகராசிக்காரர்கள். அஷ்டம சனி அப்படின்ற ஒரு சனி ஆரம்பிச்சதுல இருந்து கடகராசிக்காரர்கள் பட்ட வழிகளை வார்த்தையால சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா சொல்லி அழுவதற்கு ஆள் இருந்தால் கத்தி அழலாமான்னு தோணும். ஏன்னா மனதிற்குள்ளே வழி, மனசுக்குள்ள போராட்டம், மனசுக்குள்ள சித்திரவதைகளை சுமந்து வாழ்ந்துருந்தீங்க. ஒரு வரியில சொல்லணும்னா இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் என் வாழ்க்கையில மிச்சம் இருந்துச்சு. நான் நம்பினவங்க எல்லாரும் துரோகம் பண்ணாங்க சார். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில மாற்றமே இல்லையா அப்படின்னு தவிச்ச ராசி கடகராசி. கண்ணிருந்தும் குருடு, காதிருந்தும் செவிடு, வாயிருந்தும் பேச முடியல சார். எல்லாம் இருக்கு, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோட சாப்பாடு இருக்கு, 100 பேருக்கு என்னால் சோறு போட முடியும், நான் நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சமடைஞ்சு அவங்களுடைய ராசியிலே வரார். இந்த 12 ராசியிலே ஒரு மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள். அப்போ ராசியில குரு வரும்பொழுது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது கடகராசிக்கு. இந்த குருச்சந்திர யோகம் இருந்துச்சுன்னா அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். தொழில்கள்லாம் ஆரம்பிக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கடந்த 4 வருடத்தில் எதையெல்லாம் இவர்கள் இழந்தார்களோ அது அத்தனையும் இவர்களை தேடி வரும்.
அது செல்வத்திலிருந்து, செல்வாக்கிலிருந்து, தொழிலிருந்து, வேலையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, அதை தாண்டி இவங்க இழந்த பணத்துல இருந்து எல்லா விஷயங்களுமே இவர்களுக்கு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நேத்திக்கு இவர்கள் பேசிய வார்த்தைகளை கூட உதாசனப்படுத்துவார்கள். கடகராசிக்காரர்கள் அந்த வாக்குஸ்தானத்துல கேது வந்ததுல இருந்து நல்ல வார்த்தைகளை பேசினாலும் கூட அவர்கள் குற்றவாளியாகத்தான் விமர்சிக்கப்பட்டார்கள். ஆனா இந்த குரு உச்சமடைஞ்சு வரும் பொழுது பாருங்க, அவர்களுக்கு வாக்கு வன்மை கூடும். படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மனத்தெளிவு வரும். ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க, எந்த முடிவு எடுக்கிறது, எந்த கோர்ஸில் சேர்றது, எந்த காலேஜில் டிசைட் பண்ணுறதுன்ற குழப்பம் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். வைகாசி 13க்கு பிறகு அவர்கள் நிலையான இடத்தில் போய் அமருவார்கள். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக ஒரு புது சொத்து வாங்குற யோகம் இருக்கு. ஏற்கனவே ஒரு உதவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சேன் சார், அது வேற ஒன்றுத்துக்கு செலவு பண்ணிட்டேன், நான் நினைச்சதுக்கு பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பும், வீடு வாங்கக்கூடிய அமைப்பும், ஒரு சென்ட் நிலமாவது அவன் பேரில் பதிவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஒரு பழைய வண்டி வச்சிருக்கிறேன் சார், அதை ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் ஆண்டவன் அருளோடு இந்த வருடத்தில் புது வாகன பிராப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கடந்த 3 வருஷத்துல கடகராசி பெருசா பாதிச்சது கல்யாண வாழ்க்கை தான். அஷ்டமசனி நடந்துச்சதுல இருந்தே கல்யாணம் ஆயிருந்தா புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை நடந்திருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் வயப்பட்டு காதல்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அல்லது பச்சையா சொல்லணும்னா தவறான உறவு முறைக்குள்ள போய் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப், அஃபேர், லிவிங் டுகெதர்னு நம்ம நிறைய பேரை வைக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடகராசி தான் கடந்த 3 வருஷத்துல நிறைய மாட்டி தொந்தரவு பட்டிருக்கோம். ஆணா இருந்தா பெண்ணால் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள், பெண்ணா இருந்தா ஆணால ஏமாந்திருக்கும். அது காதல் தோல்வியோ, உறவுகளுக்குள்ள தோல்வியோ, வேற ஏதாவது ஒரு தோல்விகளையோ நிச்சயம் தந்திருக்கும். ஆனா அற்புதமா நீங்க கேட்ட மாதிரி அந்த தோல்விகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய காலம் இது. இழந்த உறவுகள் திரும்ப வருவாங்க. ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட இடத்துல இவங்க திரும்ப மீண்டு வந்து ஒரு மரமாக பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பிராப்தங்கள் நிச்சயமாக கூடி வரும். இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மனவாழ்க்கை இறைவனுடைய அருளோடு அமையும். ரொம்ப முக்கியமாக 9ஆம் இடத்தை குரு உச்சமடைந்து ராசியிலிருந்து பார்க்கறதுனால தந்தைக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். ஏற்கனவே அப்பாவுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா சரியில்லை, நிறைய விபத்து நடந்திருக்கலாம், அல்லது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது அன்வான்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள்லாம் சரியாகும். தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு இணக்கமாக மாறும். நிறைய பேர் வெளிநாடுகள்லேயே இருக்கும் சார், உள்நாட்டுக்கு வரலாமா, இங்கே வந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் நனவாகும். தாராளமாக இந்த வருஷத்தில் அவங்க செய்யலாம். குறிப்பாக பட்டம், பதவி, பேர், புகழை எதிர்பார்க்குற கடகராசிக்கு இந்த வருடத்தில் மிகுந்த ஒரு வெகுமதி இருக்கு. கடவுள் கொடுக்கறது காத்திருக்கா, அதை நல்லா பயன்படுத்தி. கண்டிப்பா இவர்கள் வேற எந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கும்? கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு 1000 விஷயங்களை சொன்னாலும் கோச்சார ரீதியா 8ல் ராகுவும் 2ல் கேதுவும் இருக்காங்க. 2ஆம் இடத்தில் கேது என்பது வாக்கு ஸ்தானம்னு சொல்லுவோம். பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவாங்க கடகராசி, அது வேணாம். ஏன்னா சந்திரனோட மனசுன்னும் பொழுது மனோகாரகன் தான். கொஞ்சம் பாசமாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா டீ வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கி போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஏமாளியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான எண்ணத்தில் இவர்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனம், யார்கிட்ட பேசுறீங்கன்றது கவனம். உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை 3வது நபர்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க. 8ல் ராகு இருக்கிறது கோச்சார ரீதியாக நாகதோஷம் தான். 1000 விஷயம் நமக்கு சாதகமாக இருக்குது, அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் கூட 8ல் ராகு இருந்தால் மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரலாம், இல்லை வந்தே தீரும். அப்போ நீங்கள் பார்க்குற ஆணாக இருந்தால் பெண்ணால் ஒரு பிரச்சனை வரும், பெண்ணா இருந்தா ஆண்கிட்ட ஒரு பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணணும்? மனசாட்சிப்படி தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது. நைட்ல சும்மா தூக்கம் வரலன்னு சொல்லி ரீல்ஸை பார்த்துக்கிட்டேன் எதையாவது ஒன்றை போய் லைக்கை போட்டு அதில் ஒரு தேவையில்லாம பிரச்சனை, இல்லை ஏதாவது தேவையில்லாத விஷயம் பண்ணி விட்டு ஒரு ஹாய் போட்டு விட்டா அதில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் வரும். அதெல்லாம் தயவு செஞ்சு ஜாகிரதையா இருங்க. நேற்று இவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட மாட்டாங்க. அந்த ராகு எது வந்துச்சுன்னா இவன் நேர்மையா போனா கூட கடவுள் சோதிக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இவர்கள் வேற எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்கள் தொல்லையிலிருந்து இவர்கள் விடுபடலாம்? கடகராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய கால்களை இறுக்கமா பிடிச்சுக்கணும். எப்பெல்லாம் பௌர்ணமி வருது, ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் சந்திரன். அப்ப எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருந்தா போயிட்டு ஒரு 5 தீபம் நமசிவாய பஞ்சாட்சர தீபத்தை ஏத்திட்டு சாமியை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு புடி வில்வத்தை வாங்கி கொடுத்து அந்த எம்பெருமான் மேல வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அந்த கோவில ஒரு 3 முறை சந்திரன் மேல படுற மாதிரி சுத்தி வாங்க. முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு நிலாவோடு பேசுங்கள். உங்களுடைய வாழ்வு 100% மாறும். உங்களுடைய எண்ணங்களை கடவுள்கிட்ட சொல்லுங்க, சத்தியமாக அது காப்பாற்றி தரும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 93% இவர்களுக்கு அற்புதமாகவே இருக்கிறது. அஷ்டம சனி விலகினதுனால 7% ராகுகேது தோஷத்தால நம்ம குறைக்கிறோம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு.
நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?